காலை வணக்கம். கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கருத்தாய் உன்னை நடத்துவார், காலமெல்லாம் கரம் பிடிப்பார். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. ஆமாங்க, வேதத்துல யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்களேன். அண்ணன்மாருங்க சுகமா இருக்கிறாங்களான்ட்டுன்னு விசாரிக்கும்படியா போறாரு யோசேப்பு. ஆனா அண்ணனுங்கெல்லாம் சேர்ந்து யோசேப்பை குழியில தள்ளி விட்டுடுறாங்க. எகிப்துக்கு அடிமையா விற்கப்பட்ட பின்பு போத்திபார் வீட்டுல வேலை செய்யறாரு யோசேப்பு. கர்த்தர் யோசேப்போட இருந்தாரு. யோசேப்பு நிமித்தம் போத்திபாரோட வீடு ஆசிர்வதிக்கப்பட்டது. யோசேப்பின் மூலம் நன்மையை பெற்றுக்கொண்டவங்க செய்யாத குற்றத்துக்காக யோசேப்பை தூக்கி சிறையில போட்டாங்க. ஒருவேளை யோசேப்பு யோசித்திருப்பார்ல, நான் எல்லாருக்கும் நன்மை தானே செஞ்சேன், ஆனா என்னதான் குழியில தூக்கி போடுறாங்க, சிறையில போடுறாங்க, நான் தான் சிறுமப்படுத்தப்படுறேன், ஒடுக்கப்படுறேன் அப்படின்னு ஒருவேளை யோசித்திருப்பார்ல. யோசேப்பு இந்த பாடுகள் எல்லாவற்றிலும் பொறுமையா இருந்தாருங்க, எல்லாவற்றிலும் உண்மையா இருந்தாருங்க. ஏற்ற காலத்துல அவரை குழியில தள்ளினவங்க முன்பதாக, சிறையில தூக்கி போட்டவங்க முன்பதாக, அவரை சிறுமைப்படுத்தினவங்க முன்பதாக கர்த்தர் அவரை உயர்த்தி வச்சாருங்க. இந்த காலை வேளையில நீங்களும் யோசிக்கிறீங்களா, நான் எல்லாருக்கும் நன்மை தானே செய்தேன், ஆனா என்னதானே கீழே தள்ளுறாங்க, என்னதானே ஒடுக்குறாங்க, நான் தானே சிறுமப்படுத்தப்படுறேன். யோசேப்பை போல பொறுமையாயிருங்க, உண்மையாயிருங்க. ஏற்ற காலத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்க. ஜெபம் பண்ணுங்க. நாள் ஒண்ணு வருங்க, நீங்க எந்த இடத்துல சிறுமப்படுத்தப்பட்டீங்களோ, நீங்க எந்த இடத்துல வெட்கப்படுத்தப்பட்டீங்களோ, நீங்க எந்த இடத்துல ஒடுக்கப்பட்டீங்களோ, அதே இடத்துல அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பாருங்க, உங்களை தலை நிமிர பண்ணுவாருங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த காலை வேலையிலுமாய் தகப்பனே, நான் எல்லாருக்கும் நன்மை தானே செய்யறேன், ஆனா என்னதான் ஒடுக்குறாங்க, என்னதான் சிரமப்படுத்துறாங்க, என்னதான் காயப்படுத்துறாங்கன்னு ஆண்டவரே சோர்ந்து போய் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. நம்முடைய பிள்ளைகளை ஏற்ற காலத்துல நீர் உயர்த்துவீர் அப்பா. ஆண்டவரே, அது வரைக்கும் அப்பா பொறுமையா இருக்க, உம்முடைய பலத்த கைக்குள்ளாய் அடங்கி இருக்க எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமீன்.